திருவள்ளூரில் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த 40 அடி உயரமுடைய துணை முதலமைச்சரின் கட் அவுட் கனமழை காரணமாக ஆட்டோவின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து ஆட்டோவில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அப்பகுதி மக்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் பகுதியில் 1,45,000 மதிப்பிலான உயர் ரக இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பகுதியில் மது போதையில் சாலையில் நின்று கொண்டிருந்த யானையின் மீது படுத்து உறங்கிய பாகனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு சென்ற வனசரக அலுவலர் முகைதீன் தலைமையிலான வன ஊழியர்கள் யானை உரிமையாளர் மற்றும் வாகன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நாமக்கல்லில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் அதன் தலைவர் சுந்தரராஜன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தங்களது புதிய ஒப்பந்தத்தில் பெரும்பாலான எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். என்பது சென்ற முறை 15% கொடுத்தாங்க 21 டன் மெட்ரிக் டன் வண்டிகளுக்கு. அப்போ 15% என்பது யாருக்கும் அந்த எண்ணிக்கை தெரியாது. இப்போ இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2100 வண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆயில் நிறுவன அதிகாரிகள் நாங்களும் கலந்து பேசி ஒரு விகிதாச்சாரத்தை யாரும் பாதிக்காத மாதிரி நாம் எட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை உள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள சாயப்பட்டறைகளிலிருந்து சுத்திகரிப்பு செய்யப்படாத கழிவுநீர் நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கப்படுகிறது. இந்த நீரை பயன்படுத்தும் மக்கள் தோல் நோய் போன்றவைகளால் பாதிக்கப்படுகிற நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகரில் சிவகாசி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் சங்கீதா இன்பம் தலைமையில் நடைபெற்ற நிலையில் வீட்டு மனை பிரிவுகளுக்கு அங்கீகாரம் கோரி 5 தீர்மானங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை தொடர்ந்து கூட்டத்தை விட்டு பாதிலேயே வெளியேறியதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் மேயரின் செயலை கண்டித்து மேயருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி முதல்நிலை ஊராட்சியை பிரித்து புதிய வருவாய் கிராமம் ஏற்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களுடன் கருத்து கேட்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் 3 வருவாய் கிராமங்கள் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளிடம் மனு வழங்கிய நிலையில் மனுக்கள் அனைத்தும் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகர கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவான் வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டையில் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு இளநீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.